sir. And in the padam 2 years it has you are living the dream னு சொல்லலாம். பட் பாகுபலி வந்து எவ்வளோ வருஷமா ட்ரீமாக இருந்திருக்கு? ஆக்சுவலாக கரெக்டாக சொல்லணும்னா இது ட்ரீம் கிடையாதுங்க. இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ ட்ரீம் ஃபார் மீ. I have been living in this world of giants, living in the larger than life characters, larger than life emotions. Now I have this big world. இந்த பிக் வேர்ல்டுக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து எனக்கு அமர் சித்திர கதாங்க. சின்ன வயசில் நான் படித்த அந்த அமர் சித்திர காமிக்ஸ் வந்து த இன்ஃப்யூஸ் தட் அவர் ஹிஸ்ட்ரி அண்ட் ஆல் திஸ் வந்து நம்மோட ஹிஸ்ட்ரி, நம்மோட ஃபோக்லோர், நம்மோட மைத்தாலஜி. ஏன்னா வேறு தேசத்தோட மைத்தாலஜி வேறு தேசத்தோட ஸ்டோரிஸ் கிடையாது, நம்ம ஸ்டோரிஸ். ஸோ என் மைண்டில் அது இருக்குங்க. நான் சின்ன வயசுலேருந்து இந்த கதையெல்லாம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லிட்டு இருந்தேன். ஐ யூஸ் டு மிக்ஸ் அப் தி ஸ்டோரிஸ். ஏன்னா ராமாயணத்தில் கேரக்டர் வந்து மகாபாரத்தில் போட்டுட்டு அந்த எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஐ ஹவ் பீன் அ ஸ்டோரி டெல்லர் ரைட் ஃப்ரம் மை childhood. But after I became a director, I always wanted to make this kind of big films, big budgeted, big mythological or historicals or folklore, these kind of stories I always wanted to make, but obviously it takes a lot of budget to do that. நான் ஃபஸ்ட் படத்துக்கு இந்த மாதிரி ஸ்டோரி எடுத்து போயிட்டேன்னா ப்ரொடியூசர் வந்து வெளிப்படான்னு சொல்லுவாங்க. ஸோ பட் ஸ்லோலி நான் ஃபிஃப்த் படத்தில் சிக்ஸ்த் படத்தில் அப்படி யமதொங்கன்னு படம் பண்ணேன். அதில் கொஞ்சம் மைத்தாலஜி கேரக்டர்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணி பார்த்தேன். அதில் நிறைய பிக் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு மாவீரனில் ஒரு 40-45 minutes ஆஃப் ஃபோக்லோர் எல்லாம் போட்டேன். அதுவும் பெரிய சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ ப்ரொடியூசர்ஸ்க்கு ஒரு தே ஹாவ் கான்ஃபிடென்ஸ். எஸ், டெஃபினெட்லி இஃப் யூ மேக் திஸ் பிக் பட்ஜெட்டட் மைத்தாலஜிஸ் ஆர் ஹிஸ்டாரிக்கல்ஸ் ஆர் வாட் எவர், தெர் இஸ் அ ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த கான்ஃபிடென்ஸ் கூட ப்ரொடியூசருக்கு வந்துச்சு. So it's a combination of this. It's a gradual thing that came to that point. பீயிங் கால் லைக் இந்தியாஸ் பிக்கஸ்ட் மோஷன் பிக்சர் மூவி அப்படின்னு சொல்கிறதுல அது பெரிய பெருமை. உங்களுக்கு எப்படி இருக்குது? பிகாஸ் இட் ஷுட் பி அ லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யூ. ரொம்ப டென்ஷனாக இருக்குங்க. அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ ப்ரைட். ரொம்ப பெருமை டு கெட் திஸ் ஃபில்ம். பட் அந்த ப்ரைட் ஃபில்ம் வந்து ஸ்டோரி எழுதும்போது இருக்குங்க. பட் ஒன்ஸ் வி கெட் இன் டு ஷூட்டிங் அங்கேருந்து எல்லாம் டென்ஷன் தான். கரெக்டாக வருதா? பிகாஸ் ஃபார் மீ வந்து இந்த கேரக்டர்ஸுங்க யூஸ்வலாக வந்து ஒரு ஸ்டோரி பிளாட் ஏதோ நினச்சிட்டு அதில் கேரக்டர்ஸ் இன்ஃப்யூஸ் பண்ணிட்டு போவோம். பட் இந்த படத்துக்கு வந்து ஃபஸ்ட் கேரக்டர்ஸ் வந்துச்சு. கேரக்டர் ஆஃப் சிவகாமி, கேரக்டர் ஆஃப் கட்டப்பா, கேரக்டர் ஆஃப் பிங்களர் தேவர். தீஸ் கேரக்டர்ஸ் ஆர் திங்ஸ் விச் ஃபார்ம். Then to get the character to behave the way she or he is behaving, what kind of life she would have lived, what kind of relationship they would have, what kind of experiences they would have had. In that line of thinking we made the story. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு ஒரு மோரல் ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி ஆகிப்போச்சு. இந்த கேரக்டர் நான் எப்படி விஷுவலைஸ் பண்ணுறேனோ அந்த மாதிரி நான் ஸ்க்ரீன் மேலே காட்டணும். மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அது காட்டணும். ஸோ அது போத் வந்து எனக்கு ஒரு டென்ஷன் பாயிண்ட். காட்டுறேன்னா இல்லையா அந்த டென்ஷன் பாயிண்ட்டு. ஏதாவது டிஃபிகல்ட்டி வரும்போது திஸ் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் பண்ணுவேன். அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் கூட அதுதான். ஸோ திஸ் ஆர் த கேரக்டர்ஸ் ஆர் த லைஃப் ஆஃப் பாகுபலி. சூப்பர். இந்த படம் வந்து மகாபாரதம்ல இது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வருது. அதை பற்றி உங்களோட கருத்து? இல்லைங்க, மகாபாரதம் நீங்கள் எந்த படமானாலும் எடுங்க, எந்த ஸ்டோரியானாலும் எடுங்க, தமிழ், தெலுங்கில், ஹிந்தியில் ஏதாவது எடுங்க. அதில் ஒரு செக்ஷனில் பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் இருந்து ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது. பிகாஸ் மகாபாரதம் இட் செல்ஃப் இஸ் such a story in total it is very difficult to escape from it. ஏதாவது ஒரு கேரக்டரோ ஒரு சீனோ ஒரு எமோஷனோ ஏதாவது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். பட் டைரக்ட் இன்ஸ்பிரேஷன் மாதிரி ஒன்றுமே எடுக்கலாங்க. But the emotional wise, the way it is presented is definitely because I have been living on Mahabharata. So definitely அதோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். 175 crores of budget and இந்த படத்தில் ஆர்ட் டைரக்ஷன் must have played a very important role இல்லையா? ஸோ அதுவும் வார் சீன்லாம் பார்க்கும்போது நிஜமாகவே ரொம்ப வியப்பாக இருக்குது. ஸோ tell us about that. இந்த மாதிரி படம் பண்ணவங்க இந்த மாதிரி விஷுவல்ஸ் கொடுக்கணும்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹேவ் த ரைட் ஆர்ட் டைரக்டர், ரைட் கேமராமேன், right visual effects supervisor, and right costume designer. That is what makes your visual. In the 4 பேரு they have to be top class. 4 பேர். And the most important thing என்ன, ஆர்ட் டைரக்டர்னா ஆர்ட் டைரக்ஷன் மேலே மட்டும்தான் அவருக்கு கிராஸ்ப் or knowledge இருந்தால் போகாது. He should know about visual effects. He should know about lighting.
Same, the cameraman should know about visual effects and art direction. Now the costume designer should know about what are the final characters that the DOP is looking at, and how the art director is complementing, and what he or she should give for the to get the color coding and colors and the visuals right. So in the nalu peru it is very very important. So I had the best in the best guys working for me. Now Sabu Cyril for art direction, Sendil Kumar for camera to build the camera, and Srinivas Mohan to do the visual effects, and Rama, my wife, to do the costume. So they have been a great team. They worked in tandem with each other, and they gave the visuals what you are seeing now. ஸோ லாஸ்ட் கொஷின் லைக் நீங்கள் வந்து எடுக்கிற படங்கள் வந்து தமிழில் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கோம் பட் ஆனால் வந்து என்ன ஒரு வருத்தம்னு தெலுங்கு பீப்புள் தான் நீங்கள் எப்பயுமே வந்து இதில் பண்ணுறீங்க. பட் வி ஆர் ஸோ யூஸ் டு இட். பட் ஸ்டில் ஒரு க்யூரியாசிட்டி தான், நீங்கள் தமிழில் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக தமிழ்லேயே ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி ஒரு ஹீரோயின் போடணும் அப்படின்னா யாரை போடுவீங்க? ஃபஸ்ட்டு நானி வந்து கம்ப்ளீட்டு தமிழ் படம், பாகுபலி வந்து தமிழ் படம், கம்ப்ளீட்டில் ஈச் அண்ட் எவ்ரி ஷாட் வந்து தமிழில் எடுத்து தான். பட் எனக்கு வந்து ஐ மீன் ஒரு 10 வருஷம் நான் இண்டஸ்ட்ரியில் இருந்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, ஸ்டோரி இஸ் த ஹீரோ. You shouldn't go after the stars and say, சார் என்கிட்ட என் பின்னாடி இத்தனை ஹிட் படங்கள் இருக்குது, ஸோ நீங்கள் டேட்ஸ் கொடுங்க, நாங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டோரி பண்ணோம், இவ்வளோ பெரிய ஹிட் பண்ணுறோம். அந்த மாதிரி அந்த ஆங்கிளில் போகிறது கரெக்ட் கிடையாது. யூ ஷுட் ஃபஸ்ட் கெட் மூவ்ட் பை எ ஸ்டோரி. அந்த ஸ்டோரிக்கு யார் நல்லா இருப்பாங்களோ, ஆல்மோஸ்ட் ஆல் ஸ்டார்ஸ் கேன் டூ ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபில்ம்ஸ். பட் ஆஸ் எ டைரக்டருக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அந்த கேரக்டருக்கு எந்த ஸ்டார் கரெக்டாக இருக்காரோ அந்த அவர்கிட்ட போய் பாருங்கள், என்கிட்ட இந்த மாதிரி ஸ்டோரி இருக்குது, நான் இந்த மாதிரி விஷுவலைசேஷன் இருக்குது, ஸோ டேட்ஸ் கொடுங்க, படம் பண்ணலான்னா தட் வில் பி அ ரைட் வே ஆஃப் அப்ரோச். ஸோ ஐம் ட்ரைங் டு, நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ஸோடு தான் எனக்கு கெரியர் பண்ணது. ஸ்டார் டேட்ஸ் வச்சு தான் நான் ஸ்டோரி எழுதுனது, ஸ்டார்ஸ் வச்சு தான் நான் ஹிட்ஸ் கொடுத்தது. பட் ஐ திங்க் as I'm growing older, I think this is the right approach. Okay, so you're not going to tell me. No, I want to do it. Okay. I want to do it. I'm not saying yeah, definitely I no, first சொன்ன உடனே first ரஜினி சார் மைண்ட்ல வருவாங்க, obviously for anyone, no, and I have met Ajit sir couple of times. Such a wonderful human being. Now my wife is completely floored by his by his humility and humbleness, the way he speaks to and all that. And Surya sir no 3-4 times en padathukku அவர் வந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு அவர் வந்தாங்க, அவர் போட ஆடியோ ஃபங்க்ஷன் நான் போனேன். We constantly converse on the messages and we talk over the phones. I have a good rapport with almost every one of them, but what I'm saying is the story is the main thing. And basically and direction lo ABC kattukittu vandu Chennai la. I have lived here, and this is my college, or school and college is Chennai. Obviously it will be a great feeling to do Tamil with Tamil casting and everything, and see my name on the posters. It will be a great feeling. I am looking forward for that day. So we'll eagerly expect for that day. So thank you so much, and all the best for the movie, sir.